நீங்கள் அந்த படத்தில் உள்ளே வரும்போது உங்ககிட்ட என்ன சொன்னார் மாதேஸ்வரன் உங்களை எடுக்கும் போது? அருண் மாதேஸ்வர் சாரோட ஐடியா தான் ஃபுல்லாகவே எல்லாமே. இந்த கேரக்டர் இப்படி தான் இருக்கணும், இந்த கேரக்டர் இப்படி தான் பேசணும். இல்லை, நான் கூட யோசித்தேன் இந்த படம் வந்து வெளியே வரும்போது எப்படா இது அப்படின்னு யோசிக்கும் போது அனிருத்துன்ற ஒரு மனுஷன் வந்து பின்னி பெடல் எடுத்துக்கோமா சேடு அப்படின்னா தமிழ் சினிமாவில் எங்களுக்கு தெரிஞ்சு சந்தான சார் பஜன்லால் சேட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த படத்தில் சேட்டு அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் உங்களுக்கு பேர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட், சுனிலால் அப்படின்னு வச்சிருக்காங்க. அதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்டான நேம். ஹீரோயினை வந்து ஒரு வார்த்தை சொல்லி ஆனால் அந்த வார்த்தையை வந்து நீங்கள் சொல்லும் போது அந்த ஹீரோயினுடைய ரியாக்ஷன் எப்படி இருந்தது? ஒருவேளை நம்ம சொல்வது அவங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு யோசிச்சு அவங்களுக்கு எல்லாமே புரியும். லாஸ்ட் சீன் அந்த முடியை பிடிச்சி இழுத்துட்டு வருவீங்களே அந்த கார் ஓட்டிக்கிட்டு, அது ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷன். கார் பார்க்கணும், முடியும் பிடிச்சி இழுக்கணும். சைடில் 2 கேமரா, நடுவில் ஒரு கேமரா வச்சுட்டாங்க. ப்ளஸ் டைலாகும் பேசணும், ப்ளஸ் அவங்க முடியை பிடிச்சி அப்படி இருக்கும்போது நான் ஃபஸ்ட்டு டேக் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணேன். அது சார் என்ன சொன்னார், இல்லை இன்னும் எனக்கு வந்து இன்னும் அந்த ரானஸ் வேணும், உன்னோட பீக் காமத்தோடைய வெளிப்பாடு. ஸோ வாமிகா வந்து ஒய் ஆர் யூ ஹெசிடேட்டிங், you do it. If it pain also, what for this shot, if I want to take this pain, I will take it. You do it, pull my hair அப்படின்ட்டாங்க. நீங்கள் தட்டிட்டு இருந்தேன், என்னடா என் வண்டியை வச்சு இவனுங்க பிளான் போகிறாங்க. அப்போ ஹீரோயின் வந்து உங்கள்கிட்ட ஒன்று சொல்லும், ஒரு டைலாக் சொல்லும். நீங்கள் அப்படியே நின்றுட்டு லைட்டாக அப்படியே ஒரு ஸ்மைல் பண்ணுவீங்க. அது புரிஞ்சிச்சு, ஓகேடா அப்படின்ற மாதிரி. அதுக்கு தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அதுதான் சொல்ல வரேன். இப்போ தியேட்டரில் நம்ம குடும்பத்தோடு பார்க்குறோம். அப்போ உங்கள் ஃபேமிலியில் உங்கள் ஒய்ஃப் என்ன சொன்னாங்க? என்ன பண்ணாங்க, படம் நடந்துகிட்டே இருக்குது. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமாக திரையில வந்து வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய படம் டிசி. லோகேஷ் கனகராஜ், அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய படம் தான் டிசி. ஸோ டிசியில் வந்து நிறைய கேரக்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் அதில் மிக முக்கியமான கேரக்டர் சேடு கேரக்டர் தாங்க. ஆமாம், சுனிலால் தான். அவர் தான், வேற யாரும் இல்லை, நம்ம சரத் ரவி அண்ணன் தான். இன்னைக்கு நம்ம இன்டர்வியூ எடுக்க போகிறோம். அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம்ண்ணா, எப்படிண்ணா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குண்ணா, நல்லா இருக்கு. வேற லெவலில் போயிட்டு இருக்கு திரையில. ஸோ டிசி எப்படி இருக்கு திரையரங்கில்? பார்க்குற மக்கள் உங்களை எப்படி வரவேற்கிறாங்க? ரொம்ப நல்லா இருக்குது வரவேற்பு. எல்லாரும் வந்து நம்மளை பார்க்குறாங்க, பேசுகிறாங்க. நம்ம கூட வந்து நல்ல எப்படி பண்ணீங்க, இது பண்ணுறீங்க எல்லாமே கேட்குறாங்க. அடுத்தடுத்த படங்களை பற்றி விசாரிக்கிறாங்க. இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள் அப்படின்றாங்க. ரொம்ப தியேட்டர் ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப நாள் கழிச்சு வெளியில் வர ஆடியன்ஸை சந்தோஷமாக பார்க்குறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இல்லை, நான் கூட யோசித்தேன் இந்த படம் வந்து வெளியே வரும்போது, அந்த படம் பார்க்கும்போது அவ்வளோ ரத்தம், அவ்வளோ ஒரு துப்பாக்கி சூடு, அவ்வளோ கத்திகள், அப்படி எப்படா இது அப்படின்னு யோசிக்கும் போது அனிருத்துன்ற ஒரு மனுஷன் வந்து பின்னி பெடல் எடுத்துக்கோமா. சரி, இந்த படத்தில் இவங்களாம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒவ்வொரு கேரக்டரும் வேற லெவலில் பண்ணுது. ஒரு படத்தில் வந்து ஒரு கொலை பண்ணுறாங்கன்னா நம்ம வந்து பயத்தோடு பார்ப்போம். பட் ஆனால் இந்த படத்தில் பேசுகிற விதமும் சரி, இதுவும் எல்லாமே வந்து வேற லெவலில் இருக்குது. உங்களுடைய பாடி டோட்டல் லாங்குவேஜ் எல்லாத்தையும் மாற்றிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் அந்த படத்தில் உள்ளே வரும்போது உங்ககிட்ட என்ன சொன்னார் மாதேஸ்வரன் உங்களை எடுக்கும் போது? அருண் மாதேஸ்வர் சாரோட ஐடியா தான் ஃபுல்லாகவே எல்லாமே. இந்த கேரக்டர் இப்படி தான் இருக்கணும், இந்த கேரக்டர் இப்படி தான் பேசணும், இந்த கேரக்டர் இந்த மாதிரி தான் வந்து ஃபுல்லாகவே த்ரூ அவுட் படத்துலேயே இப்படி தான் பிஹேவ் பண்ணுன்றது அவருடைய ஐடியா. ஸோ நம்ம வந்து என்னன்னா வரும் ஃபஸ்ட்டு நம்மளை பார்க்கும்போதே வந்து சரத் இப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள், கொஞ்சம் வந்து நம்ம மேக் ஓவர்லாம் பண்ண முடியும், வரும் ஃபுல் ஷேவ் பண்ணணும், கொஞ்சம் முடியெல்லாம் கொஞ்சம் உள்ளே எடுத்து கொஞ்சம் வாரி ஒரு மாதிரி பண்ணணும், முடியெல்லாம் வந்து ஹேர் ஸ்டைல் மாற்றணும் அப்படின்னாரு. ஸோ அது எல்லாமே வந்து அந்த கேரக்டருக்காக வந்து
ஏன்னா இப்படி ஒரு கேரக்டருக்கு நம்மளுக்கு கிடைக்கிறதே கஷ்டம். அதனால் அவர் சொல்லும்போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணணும். அது வந்து ரொம்ப அழகாக ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அது வெளிவந்திருக்கு. இப்போ சேடு அப்படின்னா தமிழ் சினிமாவில் எங்களுக்கு தெரிஞ்சு சந்தான சார், கவுண்டமணி சார்லாம் பஜன்லால் சேட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆனால் இந்த படத்தில் சேட்டு அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் உங்களுக்கு பேரும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஆமாம், சுன்னிலால் அப்படின்னு வச்சிருக்காங்க. அதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்டான நேமு. ஆமாம். பட் உங்கள் ஹேர் ஸ்டைல் வித்தியாசமாக இருந்தது. இதில் வந்து இன்னொன்று என்னன்னா, ஒரு பாம்பே ஒரு நார்த் இந்தியன் மாதிரி நம்ம நடிக்கணும்னா நம்ம இந்திக்கார மாதிரி பொட்டு வச்சுட்டு நடிக்கலாம். ஆனால் சேட்டுன்னும் போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தேவை. நீங்கள் யாராவது அதை நடிக்கிறதுக்கு யாராவது முன்னாடி பார்ப்போம்ல, பார்த்துட்டு அவங்கள மாதிரி நம்ம நடிச்சு பார்ப்போம். அவர் வந்து சார் வந்து என்ன சொன்னார்னா, சேட்டு மாதிரி இருக்கக்கூடாது, ஆனால் நம்ம பார்த்தா சேட்டுன்னு நம்பணும். அந்த மாதிரி ஒரு, அதாவது ரொம்ப வருஷமாக நம்ம சென்னையிலே இருந்து வாழ்ந்து பழகின சேடுகள் மோஸ்ட்டாகவே வந்து இந்த ஜெனரேஷன் இல்லை போன ஜெனரேஷன் சேட்டுக்கெலாம் மோஸ்ட்டாக வந்து இப்படி தான் இருப்பாங்க. ஸோ நான் அந்த மாதிரி நான் மோஸ்ட்டாக நாங்கள் வளர்ந்ததுலாம் வந்து ஷேக் மிஸ்ட்ரி ராயபுரம் சின்ன வயசுலலாம். அப்போ வந்து பக்கத்தில் ஃபுல்லாக நிறைய சேட்டு கடை அது மாதிரிலாம் இருக்கும். அப்போ அங்கே வேலை செய்கிற நம்ம மக்கள் வந்து ஒரு மாதிரி அவங்களோட பாடி லாங்குவேஜ் பேசுகிறது எல்லாமே அப்படி தான் இருக்கும். அதுக்காக திருப்பியும் போயிட்டு நான் பார்த்து எதுவுமே பண்ணல, அது ஞாபகத்தில் இருந்துச்சு. ஸோ நம்ம கடந்து வந்த மக்கள் வந்து மோஸ்ட்டாக நம்ம ஞாபகத்தில் வருவாங்கள்ல. ஸோ அப்படி தான் வந்து இதை வந்து நம்ம செஞ்சோம் இந்த ரோலை. இப்போ படத்தில் வந்து முக்கியமான கேரக்டர்ஸ்லாம் வந்து வெளியே வரும். அப்போது மெயின் கேரக்டர் நீங்கள் உள்ளே வருவீங்க. உள்ளே இருக்கும்போது ஹீரோயினை வந்து ஒரு வார்த்தை சொல்லி ஒரு பேட் பேட்ஸ், அது வந்து தமிழில் நல்ல சுத்தமான தூய வார்த்தை சொல்லலாம். ஆனால் அந்த வார்த்தையை வந்து நீங்கள் சொல்லும் போது அந்த ஹீரோயினுடைய ரியாக்ஷன் எப்படி இருந்தது? ஒருவேளை நம்ம சொல்றது அவங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு தெரியாது யோசிச்சிங்க? இல்லை, அவங்களுக்கு எல்லாமே புரியும். ஏன்னா அவங்களுக்கு முன்னாடியே நான் என்ன பேச போகிறேன், அவங்க என்ன பேச போகிறேன்றது அங்கே இருக்கவங்களுக்கு எல்லாம், நான், லோக்கி பிரதரு, ஜவகர், அவினாஷ், வாமிகாஜி எல்லாருக்குமே வந்து நாங்கள் என்ன பேசிக்க போகிறோம் தெரியும். ஸோ இது வந்து திடீர்னு வந்து இந்த மாதிரி ஒரு சொன்ன உடனே அவங்களுக்கு வந்து அந்த படத்துலையும் சரி ஒரு இதுவாக சரி அந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷன் ஒன்று வரும்ல, அது நேச்சுரலாகவே அது லேண்ட் ஆகிருக்கு அந்த இடத்துல. ஸோ எனக்கு ரொம்ப கொஞ்சம் நான் ஹெசிடேட் ஆவேன் இந்த மாதிரி, ஏன்னா இந்த மாதிரி ரோல்ஸ் பண்ணதில்லை, இந்த மாதிரி திட்டுற மாதிரி ரொம்ப ராவாக அந்த மாதிரிலாம் பண்ணதில்லை. ஸோ இந்த இதில் வந்து அப்படி பண்ணது வந்து எனக்குமே ஒரு சர்ப்ரைஸ் தான். அவங்க வந்து இது கதை இது நடிப்பு அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுனால அவங்க ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணாங்க செமையாக. ஸோ அதனால தான் நான் நினச்சேன் ஓகே அப்போ இது ஒர்க் ஆகிடும் அப்படின்னா. நீங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா லோக்கியும் வந்து அப்படியே என்ன முறைச்சிட்டு இருப்பார். லோக்கி பிரதர் அப்படியே அப்படி முறைப்பார் அந்த சீனில். பேசிட்டு இருக்கும்போது அதே போல் நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் வேரியேஷன் காமிச்சிருப்பீங்க. அவங்கள வந்து போய் கரெக்ட் பண்ணுறதுக்கு ஃபோனில் நின்று பேச முடியும். பேசிட்டே இருக்கும்போது சடனாக ஹீரோ லோகேஷ் உள்ள அவன் கிளம்பிட்ட பிறகு நம்ம யாரும் இல்லை இப்போ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது, இந்த அப்ரோச் வந்து இல்ல அதுல ஒரு பயம் கலந்த ஒரு இது இருக்கும். எங்க இவன் நம்மள போட்டுற போறாங்க அப்படின்னு நழுவி போறதும் இருக்கு. ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல டைரக்டர் வந்து இல்ல எனக்கு பத்தல இது ஓகே அப்படின்னு சொன்னாரா, இல்ல நீங்க பண்ணதை பார்த்துட்டு சூப்பரா அப்படின்னு பிளாஸ்ட் பண்ணாரா? இல்ல ஃபர்ஸ்ட் சார் சீன் போகும்போது ஒரு ரோல் ஒன்று டேக் பண்ணுவோம், இது கரெக்டா இருக்கு, இன்னும் கொஞ்சம் இதை இன்னும் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் ஐடியாஸ்லாம் சொன்னாரு. அதையும் சேர்த்து அப்படியே பண்ணதுனால ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாரு, இது பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்ட்டாரு. அப்படியே விட்டார். அப்படியே நானும் ஓகே சூப்பர், நம்ம அவர் புரிஞ்சுக்கிட்டு நம்ம கரெக்டாக தான் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. லாஸ்ட் சீன் அந்த முடியை பிடிச்சி இழுத்துட்டு வருவீங்களே அந்த கார் ஓட்டிக்கிட்டு, அது ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷன். கார் பார்க்கணும், முடியும் பிடிச்சி இழுக்கணும், அட் அ டைம் கேமரா பார்க்கணும். கேமரா முன்னாடி 2 சைடில் 2 கேமரா, நடுவில் ஒரு கேமரா வச்சுட்டாங்க. வாமிகாஜிக்கு வந்து சஜஷனு, எனக்கு சஜஷனு, முன்னாடி இது வச்சுட்டாங்க. அப்புறம் எனக்கு மட்டும் டைட்டு சஜஷன் ஒன்று, அப்புறம் வாமிகா டைட், அது அப்புறமாட்டு ரிக் அப்புறமா எடுத்தாங்க. ஸோ என்னாச்சுன்னா இது ஃபஸ்ட்டு போகும்போதே என்னென்னா வந்து அந்த கேமரா ஒன்று வந்து அவ்வளோ காஸ்ட்லி. ஸோ நம்ம உள்ளே உட்காந்து ஓட்டணும், ப்ளஸ் டைலாகும் பேசணும், ப்ளஸ் அவங்க முடியை பிடிச்சி அப்படி இருக்கும்போது நான் ஃபஸ்ட்டு டேக் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணேன். அது சார் என்ன சொன்னார், இல்லை இன்னும் எனக்கு வந்து இன்னும் அந்த ரானஸ் வேணும், இன்னும் அந்த ராவாக இருக்கணும், இன்னும் அந்த வெறியை காமிக்கணும், ஏன்னா இதுதான் உன்னோட பீக் காமத்தோடைய வெளிப்பாடு. ஸோ அந்த அளவுக்கு உயிர் பயம் இல்லாமல் நீ இதுக்காக நீ இறங்குறேன்னா அப்போ நீ எப்பேற்பட்ட ஆளுன்றதை நான் அப்போ தான் ஆடியன்ஸுக்கு சொல்ல முடியும் அப்படின்றதுனால நான் வந்து பண்ணேன். அது ஃபஸ்ட்டு ஹெசிடெண்ட்டாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வாமிகா வந்து ஒய் ஆர் யூ ஹெசிடேட்டிங், யூ டூ இட் இஃப் இட் பெயின் ஆல்சோ வாட் for this shot if I want to take this pain I will take it, you do it, pull my hair அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க சொல்லிட்டாங்க.
சரி சீனும் நல்லா வரும், ஏன்னா திருப்பி திருப்பி ரிக்கு மாட்டுறது கஷ்டம், வெயில். அதனால் வந்து 3வது டேக்கில் வந்து வேறு மாதிரி அது பிடிச்சி பண்ணிட்டேன். ஆமாம், எல்லா படத்துலையும் பண்ணிட்டு சாரி ஜி சாரி சாரி அப்படின்ட்டாங்க. அவங்க வந்து நோ 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 யூ ஆர் டன் இட் எக்ஸலண்ட்லி யூ ஆர் டன் இட் அப்படின்ட்டாங்க. ஆனால் இப்போ ஹெவியாக இருக்கும் கொஞ்சம் வண்டி ஓட்டும் போது, அது ரொம்ப இல்லை. அந்த சீன் பார்க்கும்போது எனக்கே தோணுச்சு, ஏன்னா அட் டைம் நம்ம வண்டியும் ஹேண்டில் பண்ணணும், கேமராவையும் பார்க்கணும், டைலாக்கோட சேர்த்து அவங்களையும் சேர்த்து நம்ம கையில் பிடிக்கணும். இது ஃபேவராகவும் இருக்கணும், அது ரொம்ப ஃபேவராகவும் இருக்கும். அதுவும் இருக்கு. 3 கேமரா ஃபேவருக்கு ஒன்று பண்ணணும். அதெல்லாம் இல்லை, உண்மையாலுமே இந்த படத்தில் தரமாக பண்ணியிருக்கீங்க. அதுவும் அந்த கேரக்டர் வந்து தமிழ் சினிமாலன்னு கூட எடுத்துக்கலாம். இந்த கேரக்டர் நீங்கள் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு சேலஞ்சு கூட எடுத்தால் கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியுன்றது நிரூபிச்சிருக்கீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இருக்குது. லாஸ்ட் சீன் அந்த துப்பாக்கி மேலே படும் போதும் நீங்கள் அந்த ஓடும் போதும் அதுவும் நல்ல அழகானது. இது வரைக்கும் சரத் ரவியை வந்து ஒரு கேங்ஸ்டர்ஸ் கும்பலில் தான் பார்த்துருக்கோம். இந்த மாதிரியான ஒரு கேரக்டர்ஸ் வரத்துக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தயக்கம் இருந்ததா? இந்த மாதிரி கேரக்டர் நம்மளால பண்ண முடியுமா? ஏன்னா டிஃப்ரெண்ட் கேரக்டர். ஏன்னா நீங்கள் எப்பவுமே முடியெல்லாம் வச்சுருக்கீங்க, இதில் இவ்வளோ தூரத்துக்கு முடியை கட் பண்ணி சொல்லப்போனால் வந்து கவன் படத்தில் வந்து போஸ் வெங்கட் வந்து இவருக்கு கேள்வி சார் கூப்பிட்டாரு, என்ன கேரக்டர் எப்படா பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. ஸோ அவர் சடனாக நினச்சதை எடுத்துகிட்டு போய் முன்னாடி நிறுத்தினார் அப்படின்ட்டு இவர் போஸ் வெங்கட் சொல்லியிருக்காரு. ஸோ எனக்கு அதுதான் தோணுச்சு மைண்டில். உங்களை பார்த்த உடனே என்ன மனுஷன் திடீர்னு டிஃப்ரெண்ட் ஆகிட்டான், மீசை கீத்தெல்லாம் சேவ் பண்ணிட்டு இவ்வளோ தூரத்துக்கு முடிய எடுத்து அதை படிய வச்சு. நான் இந்த மாதிரி ஒரு ரோலுக்கு தான் ரொம்ப காலமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏதாவது ஒன்று நம்மளை சேஞ்ச் பண்ணி காமிச்சு ஆடியன்ஸை வந்து லைக் பண்ண வைக்க முடியுமா அப்படின்றதுக்காக தான் பார்த்துட்டு இருந்தேன். அது அருண் சார் வந்து ரைட்டிங்லேயும் சரி, அந்த கேரக்டரை வந்து எலிவேட் பண்ணுறதுலேயும் வந்து கில்லாடி அவர். அதை அவர் செமையாக வந்து இது பண்ணிட்டாரு. ஸோ இவ்வளோ பேருக்கு நம்மளுக்கு சப்போர்ட் இருக்கும்போது அது வந்து நம்மளுக்கு ஈஸியாக அவங்களுடைய சப்போர்ட்டோடு நம்ம பண்ணிட்டோம். அது படத்தில் இன்னொன்று மெயின் ப்ளஸ் வந்து அனிருத் தான். அனிருத் இல்லைன்னா படமே கண்டிப்பாக. அந்த பாட்டு நீங்கள் கேட்டிங்களா? ஃபைட்டுக்கும் அந்த பாட்டுக்கும் ஒன்றுமே என்னடா இந்த சாங் ஏதோ ஒன்று பண்ணுது நம்மளை, ஆனால் சண்டை உள்ள அந்த காட்சியோட கூட்டு போகுது அப்படின்னு நம்ம இதாக இருக்குது. இன்னொன்று சமீபத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ப்ளூ சட்டமான் சொல்லியிருப்பாரு, நீங்கள் படம் ஃபைட் போயிட்டுருக்கோம், மியூசிக் உள்ளே போயிட்டுருக்கோம், கர்நாடிக் மியூசிக் போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம வெளியிலேருந்து கேட்டோன்னு வச்சிங்களேன், ஏதோ கல்யாண வீட்டுக்கு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஸோ ப்ளஸ் நீங்கள் இந்த மியூசிக் போடுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, மியூசிக் போட்டதுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கல்ல அந்த சீன்ஸ், அப்போ எப்படி மியூசிக் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து அந்த சீனோடைய இம்பேக்ட் வந்து நல்லா இருந்துச்சு. ஏன்னா நம்ம சினிமாவில் இருக்கிறதுனால நம்ம ஆடியன்ஸாக படத்தை பார்க்க மாட்டோம், ஒரு மாதிரி க்ரியேட்டிவ் மைண்டில் தான் நம்ம பார்ப்போம். இப்போது இந்த மியூசிக் போட்டால் எப்படி இருக்குன்னு தெரியும், மியூசிக் இல்லாமல் தான் நம்ம பார்க்குறோம் அப்படின்றது தெரியும். இந்த சார் அனி சார் மியூசிக் போட்டது எல்லாமே வந்து ரொம்ப எலிவேட் பண்ணியிருக்கு சீனை. இன்னமும் அந்த இடம் வந்து இன்னமும் பிளாஸ்டாக இருக்குது. ஸோ அந்த ரிவெஞ்ச் ஆஃப் ராகாவாக இருக்கட்டும், ரிவெஞ்ச் ஆஃப் மேட்னஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து அந்த தாளம் சாங்கு போலீஸ் ஸ்டேஷன் இது வரதாக இருக்கட்டும், பிளடி பேண்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து கரெக்டான பிளேஸ்மெண்ட்டில் வந்து வச்சு ஒரு மாதிரி பண்ணிட்டார். ஆனால் எங்களுக்கு வந்து இந்த இது பண்ணும்போது அது பேர் என்னது, கல்யாண மண்டபம் சீன் பண்ணும்போது எங்களுக்கு வந்து பரபரன்னு இருந்துச்சு செட்டே. அந்த ஸோ எங்களுக்கு அப்போவே ஃபீல் ஆயிடுச்சு, இங்கேருந்து வருவாங்க போஜராஜ் வந்து தாஸை பார்க்குறாரு, ஷூட்டிங்கு எஸ்கேப் பண்ணும்போதே அங்கேருந்தே ஒரு பரபரப்பு, இதுக்கு என்ன பண்ண போகிறாங்கன்றது தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். தியேட்டரில் சர்ப்ரைஸ். இல்லை, உண்மையுமே எல்லாருமே சீட்டுடைய எட்ஜில் தான் உட்காந்துருந்தோம். அந்த மியூசிக்கும் உங்களுடைய பரபரப்பும் அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த டைலாக் வேரியேஷன்ஸ் நிறுத்தத்தும், நீங்கள் அந்த பணத்தை அடிக்கணும், இவனுங்களை எப்படியாவது காட்டி கொடுக்கணும், மெயினே நீங்கள் தான். இந்த எல்லா படத்துலையும் வந்து ஒரு கேரக்டர் வந்து காமெடியாக காட்டுவாங்க. நாகேஷ் சார்லாம் பார்த்துருப்பீங்க, காமெடியாக போவோம். சில படத்தில் வில்லனாக சித்தரிக்கும், அந்த வில்லன் கேரக்டர் தான் நீங்கள். அந்த நாகேஷுடைய காமெடியும் கலந்து நான் உன்னை என்ன பண்ண போகிறேன் அப்படின்றது தான் நீங்களும் பண்ணியிருப்பீங்க. ஸோ நிறைய பேர் வந்து நான் பார்த்த வரைக்கும் நல்லா பண்ணியிருக்கான் சரத் ரவி அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. உங்களுடைய மேக்கப்பு தனியாக உங்களுக்கு மேக்கப் கொடுத்தாங்களா? இல்லை, இந்த படத்தில் மேக்கப்பே இல்லை. மேக்கப்பே கிடையாது, யாருக்குமே மேக்கப் இல்லை. ஆமாம், மோஸ்ட்டாக யாருக்குமே மேக்கப் இல்லை, மினிமல் தான் இருக்கும், மேக்கப்பே இல்லை. எனக்கு மேக்கப்புன்னு பார்த்தோன்னா அந்த அந்த ஹேர் தான் டெய்லி வந்தோன்னும் ஷேவ் பண்ணிடணும், அதுதான் எங்களுக்கு. டெய்லி வந்தோன்னும் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது, என்ன ஷேப். ஏன்னா 2 நாளில் நடக்கிறதுனால கண்டினியூட்டி வந்து பக்காவாக வந்து நான் கண்டினியூட்டி டைரக்டர் வந்து இவன் பார்த்தான், சரத் தீபன் சொல்லிட்டு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர். அவன் தான் வந்து கரெக்டாக வந்து டெய்லி வந்து கொஞ்சம் இருந்தாலும் வந்து என்ன இது எடுத்துருங்க அப்படின்றான் கரெக்டாக. அது மாதிரி நாங்கள் மேக்கப்லாம் யூஸ் பண்ணோம். மேக்கப் பெருசாக இல்லை. இது ஃபஸ்ட்டு படம் லோகேஷ் சார்? ஆமாம், ஃபஸ்ட்டு படம்.
இன்னொரு சர்ப்ரைஸும் இருக்குது. அது தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஸோ அனிருத் சாருக்கு நிச்சயம் பண்ணதுக்கப்புறம் இதுவும் அவருக்கு ஃபஸ்ட்டு மூவி, அவருடைய மாமனார் மூவி அப்படி கூட சொல்லலாம். ஓகே. ஸோ உங்களுக்கு எதாவது சொன்னாங்களா, அந்த மாதிரி தகவல் எதாவது சொன்னாங்களா? எனக்கு எதுவுமே தெரியாது. இப்போ நீங்கள் சொல்லி தான் எல்லாமே எனக்கு தெரியுது. எனக்கு எதுவுமே தெரியல. என்னன்னா வந்து லோக்கி பிரதரும் அனி சாரும் வந்து பயங்கர ஃப்ரெண்ட்ஸ். 5 படம் ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ லோக்கி அருண் சாரும் இன்னும் சேரும்போது, இவரும் உள்ளே சேரும்போது எல்லாமே வந்து சேர்ந்து ஒரு மேஜிக்கை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அவர் வந்து உயிரை கொடுத்து மியூசிக் போட்டிருக்காரு. அவர் எப்படி வந்து மற்ற படங்களுக்கும் மியூசிக், லோகேஷ் பிரதரோட மற்ற படத்துக்கு எப்படி மியூசிக் போடுவாரோ அந்த மாதிரி வந்து லான்ச் ஆகிற படம்னு சொல்லிட்டு அவர் பிரிச்சிட்டார் மியூசிக். உண்மையிலுமே வேற லெவல் மியூசிக். அனிருத்து வந்து அனிருத்து தான் அப்படின்ற அளவுக்கு பண்ணிட்டாரு. இன்னொன்று, படத்தில் லோக்கி வந்து எந்த இடத்துலையும் சிரிக்கவே மாட்டார். ஆனால் நீங்கள் சிரிப்பீங்க. ஆமாம், நீங்கள் வந்து வேண்டுமே பண்ணுவீங்க. அவர் ஏதாவது பண்ணி ஆகணும்டா அந்த பொண்ணை தூக்கிட போகிறான்றதுல. லோக்கிக்கு வந்து இந்த படத்தில் என்னன்னா, அவர் ஒரு ஆரம்பத்துலேருந்தே அவருக்கு பெயின் இருக்குது. அந்த 15 வருஷத்துலேருந்து இந்த அவரோட அந்த கேரக்டராக தாஸா 15 வயசுலேருந்து ஒரு பெயின் இருக்குது. ஸோ அந்த பெயினை வந்து அவர் கேரி பண்ணிக்கிட்டே ஒரு ஆர்டிஸ்ட்டாக வந்து த்ரூ அவுட் மூவி கேரி பண்ணிகிட்டே வந்திருக்காரு. அந்த பெயினை என்ன நடந்தாலும் பெருசாக எடுத்துக்காத ஒரு கேரக்டர் இது, கிவ் அப் பண்ணாத ஒரு கேரக்டர் இது. முன்னாடி போகணும், என்ன நடந்தாலும் அச்சு தும்சம் போட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு கேரக்டர். ஸோ அவரோட கேரக்டரேஷன் படி அவர் எந்த இடத்துலையும் வந்து சிரிக்க மாட்டார். ஏன்னா வாழ்க்கையில் அந்த மாதிரி நடக்குது, சொசைட்டியும் சிரிக்கிற மாதிரி இல்லை. அந்த மாதிரி இருக்கும்போது அது கரெக்டாக அவர் பண்ணிட்டார். இல்லையே, நீங்கள் தாஜா பண்ணுறீங்களா போயிட்டு? இப்போ நான் எனக்கே சிரிப்பு வந்துடுச்சு. எல்லாருமே தேட்டரே நாங்களாம் சிரிச்சுட்டு இருந்தோம், என்னம்மா தாஜா பண்ணுறாண்டா அப்படின்ற மாதிரி. அப்போ கூட லோகேஷ் வந்து இப்படி அந்த கார்ல இப்படி வச்சு நிக்கிற ஷாட் வரும், இன்னும் பாக்குறது போகும். ஏன்னா ஆல்ரெடி அவன் வேற சொல்லியிருக்கான், இல்ல ஷூட்டிங் ஸ்பாட்ல சிரிக்க கூட இல்லை. ஷூட்டிங் ஸ்பாட்ல ஜாலியா இருப்போம் நாங்க. இல்ல அவரு லோகி ஜாலியா இருப்பாரு, சிரிச்சுட்டு தான் இருந்தாரு, ஜாலியா சிரிச்சிட்டு இருப்பாரு. இந்த கேரக்டருக்காக ஜாலியா பேசுவோம், ஜாலியா சிரிப்போம், பண்ற காமெடிக்கெல்லாம் சிரிப்பாரு. ஏதாவது இல்ல நீங்க பண்ணும்போது சிரிச்சாரா? பண்ணும்போது சிரிச்சுட்டு, சரத் இது ஒர்க் ஆகுது, சரத் நல்லா இருக்கு அப்படின்னாரு அவரு. சிரிச்சுட்டு சொல்றாரு, நல்லா இருக்கு சரத், இது ஒர்க் ஆகுது, அப்படியே பண்ணுங்க, செமையா இருக்கு அப்படின்னாரு. இல்லை ஏன்னா அது அவ்வளோ, ஏன்னா அவர் வந்து ஒரு மாதிரி ஃபேஸ் வந்து முன் வச்சுருக்க அதே ரக்கடா அப்படியே இருக்கிற மாதிரி. நீங்கள் சின்ன சின்ன எலிமெண்ட் பண்ணும்போது எங்களுக்கே சிரிப்பு வருது. ஷூட்டிங் ஸ்பாட்டில் எத்தனை டேக்கில் எல்லாரும் அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அந்த செட்டு எப்போவுமே. ஏன்னா ஒரு ஒர்க்கை வந்து வேலையாக பார்க்காம ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக பண்ணுவோம் நாங்கள். ஸோ ஏதாவது இது பண்ணும்போது சிரிச்சு ஏன்னா வெயில் இது அந்த மாதிரி இருக்குமா, ஜாலியாக இந்த மாதிரி பேசி சிரிச்சுக்கிற அந்த கம்பெனி தான் பயங்கரமாக எல்லாரும் பண்ணிகிட்டு இருப்போம். அதனால் ஹாப்பியாக இருந்துச்சு. சீன்ஸ் போகும்போதெல்லாம் சில சீன்ஸ்க்கெலாம் வந்து போட்டு காமிப்பார் அருண் சார், இது பாருங்க அப்படின்னு சொல்லுவார், நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவார். அப்போவே அப்ரிஷியேட் பண்ணுவார். இல்லை நான் என்னை காணோன்னா நெக்ஸ்ட் டே ஷூட்டிங் வரும்போது, சரத் இந்த சீன் பார்த்தா சூப்பராக பண்ணியிருக்கீங்க அப்படின்றாரு. வாமிகா என்ன சொன்னாங்க? மெயின் வாமிகா. ஏன்னா வாமிகாவை நீங்கள் போட்டு இழுக்கிறதும், அவளை சட்டியை பிடிக்கிறதும், அவளை ஒரு மாதிரி ரொமான்ஸ் பண்ணுறதும், வா என் கூட வான்னு கூப்பிடுறதும் எல்லாமே அவங்ககிட்ட தான் உங்களோட டைலாக்கே இருந்தது. அந்த அவளை எப்படியா கரெக்ட் பண்ணிடணும். அந்த கடைசியில் கரெக்ட் பண்ணீங்களா இல்லையா? சீன் படி கரெக்டே பண்ண முடியல. ஏன்னா அதுக்குள்ளே தூக்கிட்டு போகிறவங்க நம்மளை போட்டு தள்ளிட்டாங்க பயங்கரமாக. வாமிகா மேடம் வந்து, வாமிகா ஜி வந்து எப்படின்னா வந்து அந்த சீன், சில இன்டென்ஸான சீன் வரும்போது ரொம்ப சைலண்ட்டாக இருப்பாங்க. சைலண்ட்டாக இருக்கும்போது அவங்க பார்த்துட்டு, சார் டூ இட் சார் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க பயங்கரமாக. ஹெசிடேட் பண்ணாதீங்க, டூ இட், கிவ் யுவர் பெஸ்ட், அது மாதிரி அவங்களும் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஜாலியாக நாங்கள் ஷூட் பண்ணும்போது அந்த சீனில் வந்து 2 பேருமே ரொம்ப இன்டென்ஸாக இருக்கும். ஏன்னா நானும் அவங்க கூட ஜாலியாக பேசலை அந்த சீன் பண்ணும்போது. அவங்களும் வந்து ரொம்ப குவைட்டாக காமாக அப்படியே அமைதியாக இருந்தாங்க. ஏன்னா ஒரு சரியான வெறுப்பை நம்ம காமிக்கணும் அப்படின்னும் போது, நான் கொலை வெறியில் இருக்கேன் அப்படின்வாங்க பயங்கரமாக. ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு மூடில் அவங்க இருந்தாங்க. நானுமே அப்படி தான். ஏன்னா மைண்டில் நிறைய விஷயம் ஓடும். ஏன்னா இந்த படத்தில் ஒரு இம்பார்ட்டன்ட் சீனு, இதுக்கு அடுத்து தான் ஒரு விஷயத்துக்கான பெரிய லீடு. ஸோ அதனால் வந்து ரொம்ப ஒரு இதுவாக தான் இருக்கும், அமைதியாக இருக்கும் அந்த சீன் பண்ணும்போது. படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் வந்து எல்லாருமே ஸ்மோக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த படத்தில் உங்களுக்கு அவ்வளோ பெருசாக நீங்கள் அது ஸ்மோக் பண்ணுற மாதிரி காட்டவே இல்லை. இருக்கு பட் ஆனால் அதாவது லோகேஷ் கனகராஜ் வந்து செயின் ஸ்மோக் மாதிரி அடிச்சுக்கிட்டே இருப்பார். அவங்க கூட்டாளிங்க எல்லாருமே, நீங்கள் அவ்வளோ காட்ட மாட்டாங்க. ஸோ எவ்வளோ சிகரெட்டு உங்களுக்கு அந்த இது கொடுத்தாங்க, உங்களுக்கு ஸ்மோக் பண்ணுறதுக்கான சிகரெட்டு அந்த இடத்துல ஃபஸ்ட்டு நான் உள்ளே வரும்போது ஸ்மோக் பண்ணுற சீன் இருக்குல்ல, அதனால ஸ்மோக்கு அந்த அந்த ஃபஸ்ட்டு வரும்போது ஃப்ரீயாக. இப்போது அந்த கேரக்டர் வந்து எப்போவுமே வண்டி ஓட்டிகிட்டே இருக்கும். ஸோ அதனால் அந்த கேரக்டருக்கு அதுக்கான டைம் இல்லை. ப்ளஸ் நின்று ஸ்மோக் பண்ணுற அளவுக்கு அந்த கேரக்டருக்கு வந்து டைம் இருக்காது. மோஸ்ட்டாக நிறையலாம் இருக்கா, டேக்குக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். டேக்கு மட்டும் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம்
ஃபுல்லாகவே வந்து ஆக்ஷன் கண்டினியூட்டி அந்த இதெல்லாம் போகிறதுனால அந்த இடத்துல மோஸ்ட்டாக எங்கேயும் ஸ்மோக் பண்ணிக்க மாட்டேன். ப்ளஸ் வந்து அதனால் அது அதை அந்த இது வந்து நான் பெருசாக அந்த ஸ்மோக்குக்கு வந்து நான் இம்பார்ட்டன்ஸ் வந்து தேவைப்படலை. சாருக்கும் தேவைப்படல அது. ஏன்னா வந்து எல்லாருமே படத்தில் வந்து ஒரு மாதிரி, ஏன்னா இவங்க ஒரு வெறியில் ஒரு மிஷனில் இருக்கும்போது அது ஒரு டென்ஷன் இருக்கும் அவங்களுக்கு. முக்கியமான ஒரு கேரக்டர், ஒரு சம்பவக்காரங்க, ஒரு இதுவாக இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு டென்ஷன் இருக்கும்ல. நான் வந்து ஐம் அ கூல் கை, எனக்கு வந்து பணம் இருந்தால் போதும், ஏதாவது இருந்தால் போதும், அந்த மாதிரி தான் இருக்கிற ஆளுன்றதுனால எனக்கு அது தேவைப்படல. படத்துக்கு இந்த கேரக்டருக்கு எவ்வளோ மெனக்கட்டிங்க? ஏதாவது எஃபெக்ட் ஏதாவது போட்டிங்களா? இல்லை தனியாக இதை பண்ணால் இப்படி இருக்கும் ஏதாவது? கொஞ்சம் வெயிட் மட்டும் கொஞ்சம் நல்ல வந்து நம்ம கொஞ்சம் சேட்டுன்றதுனால அட்லீஸ்ட் கொஞ்சம் நல்ல புஜுக்குன்னு இருக்கலாம், கொஞ்சம் நல்ல கண்ணும் நல்ல இது. ஏன்னா பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கணும், ஒரு மாதிரி ஷேப்லேயே இருக்கக்கூடாதுன்ற ஐடியா மட்டும் மைண்டில் இருந்துச்சு. அதை நான் அப்படியே வந்து நார்மலாக எக்ஸசைஸ் அதெல்லாம் பண்ணாமல் அப்படியே கொஞ்ச நாள் ஒரு 3 மாதம் ஜாலியாக இருந்தேன். 3 மாதம் ஜாலியாக இருக்கணும், பிடிச்சது ஜாலியாக இருக்கலாம் எதுவுமே. ஏன்னா ரொம்ப வருஷமாக மெயின்டைன் பண்ணிருக்கோம் ஒரே வெயிட்டாக. ஆமாம். அதனால் வந்து இதில் வந்து ரெஸ்ட்ரிக்ஷனே இல்லை, ஜாலியாக இது பண்ணிடுறோம். படம் முடிஞ்ச உடனே கொஞ்சம் லைட்டாக கம்மி பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து மிக முக்கியமான கேரக்டர்ன்றதுனால நீங்கள் வந்து படத்துக்குள்ளே வாமிகாவை தாண்டி லோகேஷ் கனகராஜை தாண்டி, ஏன்னா எல்லாருமே ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காங்க, உங்கள் கூட இருக்கிற கேரக்டர் ஸ்கோர் பண்ணிகிட்டே இருக்கு. நீங்கள் ஏதாவது ஒரு சீனில் யோசிச்சிங்களா இவங்களை ஓவர்டேக் பண்ணணும், லோகேஷ் சார் ஓவர்டேக் பண்ணணும், வாமிகாவை ஓவர்டேக் பண்ணி நம்ம முன்னாடி நிற்கணும்? ஏன்னா கேரக்டர் அந்த மாதிரி கேரக்டர் இப்போ எனக்கு கொடுத்தாங்கன்னா நானும் அதை யோசிப்பேன், நீ நான் ஏதாவது இந்த சீனில் நிரூபிச்சே ஆகணும்டா அப்படின்னு எனக்கு தோணும். ஸோ அந்த மாதிரியான சீன்ஸ் உங்கள் மைண்டில் ஏதாவது இருந்ததா? இந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் வந்து என்ன நினைப்பேன்னா, ஒவ்வொரு படம் பண்ணும்போது நம்மளுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் கொடுப்பாங்கல்ல, அந்த ஸ்பேஸில் நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அது பண்ணாலே வந்து போதுமானது தான் நம்ம வந்து நினைப்போம். ஏன்னா என்ன பண்ணாலுமே மற்ற கேரக்டர் பண்ணுற ரோலில் வந்து நம்ம இந்த டைமில் இந்த மொமெண்ட்டில் நம்ம பண்ண முடியாது. நம்மளுக்கு உண்டான ஸ்பேஸில் நம்ம என்ன வேணால் விளாட்லாம். என்றைக்குமே வந்து ஆர்டிஸ்ட் வந்து ஒருத்தனை ஓவர்டேக் பண்ணணும்னு நினச்சோன்னா அது வந்து அதிகமாக போயிடும். ஓகே, ரொம்ப இவங்களுக்கு ஓவர்டேக் பண்ணணும், ரொம்ப அதிகமாக போயிடும் அப்படின்றது வந்து முன்னாடியே எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு ஸ்பேஸ் அருண் சார் வந்து நேச்சுரலாகவே கொடுத்துருக்காரு. ஸோ அந்த ஸ்பேஸில் இருக்கிறது வந்து செம்மையாக இருந்துச்சு. எனக்கு ஆக்சுவலி நல்ல ஸ்பேஸ் இந்த படத்தில் எந்த படத்துலையும் இல்லாத மாதிரி இந்த படத்தில் ஜெகமே தந்ததுக்கு அப்புறம் வந்து நல்ல த்ரூ அவுட்டு ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அப்போது அந்த ஸ்பேஸ்லேயே இருக்கிறதுனால அந்த எனக்கு பெருசாக அந்த மாதிரி தோணலை. ஏன்னா அவங்க பிளாஸ்ட் பண்ணுறாங்க, துப்பாக்கி அது இதுன்னு பிளாஸ்ட் பண்ணுறாங்க. நம்ம கேரக்டர் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால அதில் நைஸான தப்பிக்கிறதான் ஒரு செல்ஃபிஷான ஆள் அவன் அதுதான் பண்ணுவான். எங்கே நிற்க வச்சாலும் சைடில் எங்கன்னா இருக்கலாம் தான் பார்க்கலாம். மேலேருந்து குதிக்கும் போது கூட இப்படி தலையை வச்சுன்னு அவனுடைய சேஃப்டியை தான் அவன் பார்க்குறாள். ஸோ படத்தில் முக்கியமாக அருண் மாதேஸ்வரன் நிறைய டேரக்டர் வந்து சீன்ஸ் எடுக்கும்போது கத்துவாங்க, சில திட்டுவாங்க, அந்த மாதிரி டீமே திட்டுவாங்கச்சா? இல்லை, அவர் வந்து இந்த படத்தில் இருக்கிற வைலன்ஸுக்கும் அவர் படத்தில் இருக்க ஆக்ஷன் சீக்வன்ஸுக்கும் படத்தில் இருக்க இதுக்கும் அப்படியே ஆப்போசிட்டான ஆள், ரொம்ப சாஃப்டான ஆள். ஆமாம், ரொம்பலாம் எதுவுமே வந்து அவர் திட்டலாம் மாட்டார். இந்த மாதிரி வேணும், இந்த மாதிரி எனக்கு தேவை, கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லுவார். அவர் ரொம்ப கோவப்பட்டோ இது பண்ணுவோம் நான் பார்த்ததே இல்லை. அப்படியே ஹாப்பியாக இருக்கும், செட்டு லைவாக இருக்கும். ஏதாவது வேணும் கூட இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள், இந்த மாதிரி வருதா பாருங்கள், பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவார். தவிர யாருமே திட்ட மாட்டார். ஆளை பார்க்கும் போதே பயமாக இருக்கும், இது போட்டுக்கிட்டு பயங்கர அப்படியே ஹைட்டும் பலமா அதுதான். ஒரு சில பேர் மாதிரி இருப்பார். நம்ம ஒரு சில பேர் பார்த்த உடனே என்னடா இப்படி இருக்காரு அப்படின்னு நினைக்கல. நானுமே அப்படி தான் நினச்சி போனேன். ரொம்ப சாஃப்ட்டு, ரொம்ப ஸ்வீட்டு, நல்லா பண்ணீங்க சரத் அப்படின்னு வாய் விட்டு அப்ரிஷியேட் பண்ணுவார். நம்மளை எது பண்ணாலுமே கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணுவார். சரத் சூப்பர் சரத் அப்படின்னு தட்டி கொடுக்குற ஒரு ஆள். ரொம்பலாம் கோவமே பட்டு நான் பார்த்ததே இல்லை. 40 நாள் ஷூட் பண்ணியிருப்பேன். 40 நாளுமே எல்லாரும் அவங்கவுங்க வேலையை செம்மையாக பண்ணிருவாங்க. எல்லாருக்குமே இந்த ஒர்க்கு நம்ம பண்ணியே ஆகணும், இது நம்ம வேற லெவல் இதில் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு தாட் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கிறதுனால அது பண்ணவே இல்லை. யாருண்ணா செட்டுலேயே ரொம்ப வம்பு இழுக்கிறது? ஏன்னா வாமிகா மேடம் எல்லாம் நான் இன்ஸ்டாகிராம் அவங்களாம் பார்க்குறேன், பயங்கர ஜாலியாக இருக்கும். அவங்க ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க எப்போவுமே. ஏதாவது ஒன்று பேசிட்டு, ஏதாவது ஒன்று சிரிச்சுக்கிட்டு, பாருங்கள் வந்து விளையாடிட்டே இருக்கான் பாருங்கள், அந்த மாதிரிலாம் வந்து ஜாலியாக வந்து எல்லாரையும் போட்டு சொல்லிட்டு ஜாலியாக இருக்கும். சரி, டேக் அப்போலாம் வந்து இருக்க மாட்டோம். சம் ஒன் இஸ் மிஸ்ஸிங், ஐ டோன்ட் நோ ஒய் வந்து நோ ஒன் இஸ் கம்மிங் ஹியர் அப்படின்ட்டு இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு ஓடி வந்துடும். அந்த மாதிரி ஜாலியாக இருக்கும் அவங்க கூட. யார் அதிகமாக திட்டு வாங்கினது?
யாருமே திட்டுவாங்கல்ல, யாருமே திட்டுவாங்கல்ல. ஸ்டண்ட்ல இருந்து மேக்கப்ல இருந்து யாருமே, ஏன்னா எல்லாமே வந்து அந்த படத்துக்காக, அந்த படம் கதை எல்லாருக்கும் தெரியறதுனால எல்லாரும் அவர் கூட சேர்ந்து ஓட ஆரம்பிச்சிட்டோம். நம்ம வந்து ஒரு 5 நிமிஷம் தான் ஒரு ஷாட் இருக்கு, அந்த 5 நிமிஷத்துல வந்து எவ்வளோ டேக் நம்ம எடுக்க முடியும், ஏன்னா இந்த சன்னு போயிடும், இந்த லைட்டு போயிடும்ன்றத கான்சியஸ்லேயே இருப்பாங்க. அந்த டபுள் எக்ஸில் வேலை பார்ப்பாங்க. சன் பிக்சர்ஸும் வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க, இது என்ன வேணால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. யார் அதிகமாக இந்த படத்தில் வந்து உதவாங்கினது? நேச்சுரல் அம்மா உக்காந்துட்டா இவன் கிட்டி கிட்டி அவினாஷ் வந்து டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கட்டு எங்கன்னா போட்டிருப்பான். ஒன்று காலில் போட்டிருப்பான், இல்லைன்னா அண்ணே வந்து நேச்சுரலாகவே அடி. அவன் என்ன அடி, அந்த பாம் ஒரு நாள் வரான் ஃபுல்லாக வந்து புகை, ஃபுல்லாக வந்து பிளாக் ஸ்மோக்கு மேலே அந்த இது 2 பேரும் அது நம்ம பார்க்குற போது இவ்வளோ அழகாக பியூட்டியாக இருக்கும். நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உங்களால் நிற்கவே முடியாது, ஃபுல் இரும்பிடும், எல்லாருக்கும் வந்து இரும்பல் வந்துடும் மாதிரி அந்த அளவுக்கு ஸ்மோக் இருக்கும். அந்த உங்களுக்கு அந்த அளவுக்கு பிளாஸ்ட்டு, அந்த அளவுக்கு இது ரொம்ப சேஃபாகவும் பண்ணாலுமே வந்து ஆக்ஷனில் வந்து நம்ம விழும்போதெல்லாம் முட்டிலாம் தேய்ச்சிக்கிச்சு அவனுக்கு. டெய்லியும் வந்து அவன் கருப்பு காலில் கட்டு போட்டுட்டு இருப்பான், இவனுக்கு ரைட் காலில் இருக்கும், அவனுக்கு லெஃப்ட் காலில் இருக்கும். 2 பேருமே வந்து என்னடா இது மாதிரி, அண்ணா நீ ஒரு நாள் வானே, உனக்கு ஒரு நாள் ஒரு ஸ்டண்ட்டை வச்சு உன்னை கதற வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்வானுங்க. அதுக்கு வந்து நடக்கவே இல்லை, நான் எஸ்கேப் ஆகிட்டேன். நான் படத்தில் இன்னொன்று, இது வந்து ஒரு வெட்டு குத்து ஒரு பழி வாங்கும் ஸ்டோரி மாதிரி இல்லைனாலும், நான் ரத்தம் ஸ்டார்டிங்கில் அந்த கலர் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் படத்துலேயும் அதே கலர் மெயின்டைன் பண்ணியிருப்பாரு. அது முகேஷ் சார் வந்து ஒரு மைண்டில் ஒரு பெயிண்டிங் மாதிரி பார்த்துட்டாரு. ஒவ்வொரு ஷாட்டையும் வந்து அவர் வந்து ஒரு பெயிண்டிங் மாதிரி பார்த்துட்டாரு. ஸோ இந்த ஷாட்டு வந்து ஒரு ஃப்ரேமாக எப்படி வரும்ன்றது அவரோட மைண்டில் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அவர் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணுவார். நான் வந்து ஒரு ஷாட்டில் நின்றுட்டு இவங்க எல்லாரும் பேசிகிட்டு இருப்பாங்க, அப்போ நான் வந்து இந்த வேனில் இப்படி தட்டிகிட்டே இருப்பேன், இவனுங்களே பேசி இவனுங்களே முடிவு பண்ணுறான்னு இப்படி தட்டிகிட்டு இருக்கும்போது அவர் நோட் பண்ணிட்டு சரத் அது நல்லா இருக்குது, ஷரத்துக்கு வைக்கலாம் அந்த ஷாட்டை சொல்லிட்டு, எனக்கு அந்த ஷாட் வந்து அருண் சார்கிட்ட காமிச்சோன்னே இது நல்லா இருக்குது, இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அந்த ஷாட்டில் வந்து ஜிகே பிரசன்னா என்ன பண்ணார், இந்த ஷாட்டை போட்டு அதுக்கப்புறம் வைடு வந்துட்டு இவங்க 3 பேருடைய ஐயோ தாஸ் இப்படி ஆயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு மாமிகாவுடைய தவிப்பு, இது எல்லாத்தையும் செமையாக கட் பண்ணியிருப்பார். ஸோ நம்ம ஆர்டிஸ்டாக நம்ம ஒன்று பண்ணும்போது கண்டிப்பாக சினிமாட்டோகிராஃபர்ஸ் அதை நோட் பண்ணிடுவாங்க. அவங்க நோட் பண்ணிட்டு செமையாக வந்து அந்த ஷாட்டை பிடிச்சிட்டாரு. ப்ளஸ் ஒவ்வொரு லொக்கேஷனும் எங்களுக்கு வந்து லட்டு மாதிரி கிடச்சிச்சு. எல்லா லொக்கேஷனும் நீங்கள் தான் ஓப்பன் பண்ணி வருது. நீங்கள் நல்லா இருந்துச்சு ஃபுல்லாகவே. இங்கேருந்து கல்யாண மண்டபம் போட்டா இருக்கட்டும், அங்கேருந்து அந்த அந்த ஆந்திரா பார்டர் போட்டா இருக்கட்டும், அதுக்கப்புறம் காட்பாடி, அதுக்கப்புறம் இது எல்லாமே வந்து நல்ல லொக்கேஷன்ஸாக நம்ம அமைஞ்சிச்சு. இது வரைக்கும் தமிழ் சினிமா பார்த்துருந்தாலுமே ஒரு பார்க்காத ஒரு ஃப்ரேமை வந்து முகேஷ் சார் வந்து வச்சுருப்பார். ஸோ இன்னொன்று படத்தில் வந்து மிக முக்கியமானது பார்த்தீங்கன்னா, அந்த வார்த்தைகள் வந்து கடைசியாக நீங்கள் சொன்னீங்களே அந்த தட்டிட்டு இருந்து, என்னடா என் வண்டியை வச்சு இவனுங்க பிளான் போடுறாங்க. அப்போ ஹீரோயின் வந்து உங்கள்கிட்ட ஒன்று சொல்லும், ஒரு டைலாக் சொல்லும், நீங்கள் அப்படியே நின்றுட்டு லைட்டாக அப்படியே ஒரு ஸ்மைல் பண்ணுவீங்க. ஆமாம், அது புரிஞ்சிச்சு, ஓகேடா அப்படின்ற மாதிரி. அதுக்கு தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அதுதான் சொல்ல வரேன் நான். என்ன சொல்றேன், நம்மளுக்கு கையில் வருது அப்படின்னும் போது அப்படின்ற ஒரு தாட்டு தானே அந்த மாதிரி கேவலமான புத்தியில் இருக்கிறவங்க. இல்லை நான் என்ன கேட்குறேன்னா, உங்களுக்கு நீங்கள் அந்த சீன்லேயே இருந்துட்டீங்க, இப்போ தியேட்டரில் நம்ம குடும்பத்தோடு பார்க்குறோம். அப்போது உங்கள் ஃபேமிலியில் உங்கள் ஒய்ஃப் என்ன சொன்னாங்க? என்ன பண்ணாங்க, படம் நடந்துகிட்டே இருக்குது, பக்கத்தில் இந்த சைடு ஒரு ஆள், இந்த சைடு ஒய்ஃப் பண்ணாங்க, புக்குன்னு ஒரு 2 குத்து புக்குன்றேன். பக்கத்தில் இருக்கிறவன் வந்து என்னண்ணே அப்படின்றாங்கடா, மாமிக்காவா உனக்கு நடங்க நல்லா அதே மாதிரி இந்த சுடுற சீனில் நல்லா சுடுங்க, ஃபஸ்ட்டு இவங்க தான் கை தட்டுறாங்க. சுடுங்க கமால், அவனை சுடுங்க, அங்கே சுடுறது தான் கரெக்டு. எல்லாமே இவங்க கைத்தட்ட ஆரம்பிக்கிறாங்க, எல்லாரும் கை தட்டுறாங்க. ஆமாம், அந்த அப்போது எனக்கு வந்து ஃபீல் ஆயிடுச்சு, ஓகே நம்ம ஃபேமிலியே வந்து இவனை ஒரு கேரக்டரை தான் நம்ம பார்க்குது, ஒரு வெறுக்கிற அளவுக்கு நம்ம உள்ளே போயிட்டாங்க, ஒரு வெறுக்கிற அளவுக்கு போயிட்டாங்கன்னா நம்ம காமெடி எந்த அளவுக்கு நம்ம டார்க்காக வந்து அச்சீவ் பண்ணணுமோ அந்த மாதிரி கிரேவியும் நம்ம அச்சீவ் பண்ணுறோம் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பெரிய இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர் கூடயே ஃபஸ்ட்டு படம் நம்ம பண்ணியாச்சு. ஆனால் அவங்களுடைய அச்சீவ்மெண்ட் இருக்கும், இவ்வளோ வருஷம் நம்ம இருக்கோம்,
ஏன்னா எல்லாருமே ஒரு ஒரு கேரக்டர் வந்துட்டாங்க, அவங்க பேரை பதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சுனிலா பதிக்க ஆரம்பிச்சாச்சு, ஆமா ஆமா என்னோட கேரக்டர் இதான்டா, நான் எதோ ஒன்று பண்ணுவேன்டா அப்படின்ற மாதிரி. நான் உங்களுக்கு ஒரு டார்கெட் இருக்கும்ல, நான் இவங்க கூட பண்ணணும், இந்த சினிமாவில் இந்த பேர் எடுக்கணும், ஆமா. அப்படி ஏதாவது உங்களோட திங்கிங்ஸ் இருக்கா? இந்த அளவுக்கு நான் வரணும் அப்படின்னு தமிழ் சினிமா? எனக்கு ரொம்ப நாளா வந்து ரஜினி சாரோட ஒர்க் பண்ணணுன்றது, அவரை பார்த்து தான் நம்ம சினிமாக்கே வந்தோம். ஆமா. நான் பாஷா படம் பண்ணும்போது நான் சின்ன பையன், எங்கள் பெரியம்மா வந்து ஐ ட்ரீம்ஸ்னு ஒரு தேட்டர் இருக்கும் ஆமா. ராயபுரம்ல வந்து. அது அப்போ முன்னாடி வந்து பிரேட்டன். ஆமா. ஸோ அப்போ கல்மண்டபம் தண்டை இருக்கு. கல்மண்டபம் கரெக்ட். அங்கே வந்து அது அகஸ்தியாலாம் வந்து பக்கத்தில் இருக்கும். அப்போ பெரியம்மா வந்து கூப்பிட்டு போவாங்க. கூப்பிட்டு போகும்போது அப்போ சின்ன பையன். அப்போது சின்ன பையன் ஒரு படம் பார்க்குறோம், அவரை கட்டி போட்டு அடிக்கிறாங்க, கண்ணுலேருந்து தண்ணியாக வருது எனக்கு. இந்த சைடு எங்கள் பெரியம்மா அழுதுட்டு இருக்கிறாங்க. இப்படி திரும்பி பார்த்தா தேட்டரே அழுவுது. ஒரு ஆக்டரால் வந்து ஒரு மொத்த தேட்டரையும் வந்து அழுவ வைக்க முடியும்னா அவங்களால முடியும். சினிமா நடிகர் ஒரு நடிகரால் வந்து இது மாதிரி பண்ண முடியுதுன்னா அப்போது அது எப்பேற்பட்ட ஒரு வேலை. அப்போ தான் நான் நடிக்கணும்னே தோணுச்சு எனக்கு. அப்போத்துலேருந்து நான் ஸ்கூலில் காலேஜஸில் எல்லாத்துலேயும் இன்வால்மெண்ட்டாக பேர் கொடுத்துருவேன். நான் வரேங்க, நான் பண்ணுறேங்க அப்படின்னு கொடுத்துருவேன். ஸோ அந்த மாதிரி பார்த்து நம்ம பண்ணது வந்து ரஜினி சாரோட நடிக்கணும், கமல் சாரோட பண்ணணும். கமல் சாரோட குணாவாக இருக்கட்டும், எல்லா படமும் எனக்கு பெரியம்மா வந்து தேட்டருக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க. ஏன்னா எங்கள் அப்பா வந்து வேலையில் இருப்பார், வந்து எல்லோரும் வேலையாக இருப்பாங்க. ஸோ நான் எங்கள் பெரியம்மாவுக்கு ஒரே கம்பெனி நான் தான். அதனால் வந்து அவங்க வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்டு போயிடுவாங்க. கூப்பிட்டு போயிட்டு அழகாக பார்க்க வைப்பாங்க. ஸோ ஒவ்வொரு படங்கள் பார்க்கும்போது வந்து எனக்கு இவர் தான் இப்படி நடிச்சிருக்காரு, இப்படி பண்ணியிருக்காரு, இப்படி பண்ணியிருக்காரு, அது மாதிரிலாம் தோணும். ஸோ கமல் சாரோட நடிக்கணும். ஸோ விஜய் சாரோட நடிச்சிட்டேன். அது வந்து பெரிய ஒரு பாக்கியமாயிடுச்சு. அவரோட லாஸ்ட் படத்தில் தெரியல விட்டதை இதில் வந்து பிடிச்சிட்டேன். அதனால் ரொம்ப ஒரு சிங்கிள் ஃப்ரேமாக இருந்தாலும் சரி, ஒரு 5 செகண்டாக இருந்தாலும் சரி, 40 செகண்டாக இருந்தாலும் சரி, அவர் கூட பண்ணிட்டோம். அவர் பண்ணியா பேசிட்டாரு, பழகியாச்சு. அவர் கூட ரொம்ப நல்லா பண்ணீங்கன்னு தட்டி கொடுத்துட்டாரு. இதுக்கு மேலே நம்மளுக்கு அவ்வளோதான், சூப்பர் செம்மையாக பண்ணிட்டீங்க சரத் அப்படின்னாரு. ரொம்ப ஹாப்பி. இயக்குனர்களாக பார்த்தீங்கன்னா வந்து பெரிய பெரிய இயக்குனர் வெற்றிமாறன் சார், அதுக்கப்புறம் குமாரராஜா தியாகராஜா, இவங்க கூடலாம் ஒர்க் பண்ணோம். வில்சன் சார், இந்த மாதிரிலாம் ஒரு நல்ல கதையில் நம்ம ஒரு சின்ன ஒரு பார்ட்டாக இருக்கிறது என்றைக்குமே ஒரு ஆக்டருக்கு வந்து அதுதானே அவனை அடுத்த கட்டத்துக்கு கூட்டு போனோம். 15 வருஷம் ட்ராவலில் வந்து ரொம்ப நம்ம கஷ்டப்பட்டு இவ்வளோத்தையும் பண்ணி நம்ம வந்துட்டோம். ஸோ அடுத்தது வந்து இவங்க கூடலாம் வந்து பண்ணோன்னா எனக்கு இன்னமும் இவங்க நம்ம கேரக்டர்ஸ்லாம் இன்னும் நம்மள மெருகேற்றுவாங்க. நல்ல வந்து நம்மளை இன்னும் நம்மளுடைய கரியரில் ஒரு க்ரோத்தாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இல்லை, நீங்கள் சொன்னது 100க்கு 100 நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் சொல்லணுன்னா நம்ம நடிகராக எல்லார் மனதிலையும் போய் செட்டில் ஆகிட்டுன்னு வச்சிங்களேன். விஜய் சாரே எடுத்துக்கலாமே, நாட்டையே தூக்கி கையில் கொடுக்கலையோ, தமிழ்நாடே கையில் கொடுத்துருக்குறோம். அவர் சாதாரண ஒரு தெரிஞ்ச பக்கத்து வீட்டு பையன் கொடுத்துருக்கோமா? கண்டிப்பாக பெரிய அளவுக்கு நடிகன். நீங்கள் இப்போ சொன்னீங்களா அந்த சீன், உண்மையாலுமே விஜய் சாரும் அழுதுருப்பார் போடுறது, தலைவர் நடிச்சிட்டாங்களா அப்படின்னு ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதான் உண்மையாலுமே நீங்கள் இது வரைக்கும் நான் பார்த்து வந்துட்டு தான் இருக்கீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு உங்கள் கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் நடிச்சு வந்த கேரக்டரை விட இந்த கேரக்டர் வேற அளவுக்கு உங்களை வந்து திரையுலகத்தை திருப்பி போட்டிருக்கு. இதே வளர்ச்சி இன்னும் அடுத்தடுத்து வேற வேற படங்கள வேற வேற முக்கியமான டைரக்டர் உங்களை கண்டிப்பாக கூப்பிடுவாங்க. ஸோ எங்கள் ஆனந்த் தம்பி சார்பாக அதுக்கு முதல் ஒரு வாழ்த்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். பாலா சொன்னா இல்லை, பாலா அண்ணன் நீங்கள் வந்து இப்போ இல்லைண்ணே, நான் என்ன இரும்பு திரை அப்போ வந்து 2018, 17 நீங்கள் ஒவ்வொரு ப்ரெஸ் மீட்டுக்கும் வரும்போது நீங்கள் வந்து தம்பி நல்லா பண்ணுறப்பா, நல்லா வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ரிப்போர்ட்டர்ஸ் அண்ணங்கள்லாம் நல்லா அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அதில் தவறாமல் வந்து நீங்கள் வருவீங்க. இந்த ஃபிங்கர் டிப்புன்னு நினைக்கிறேன், அதுவும் கூட நீங்கள் நல்லா பண்ணிடுவீங்க. இந்த கேரக்டர் வந்து படமாக வந்துருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்ல பேர் கிடச்சிருக்கும்னு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க நீங்கள். அதனால் ரொம்ப நன்றி. எப்போவுமே உங்கள் சப்போர்ட் வந்து எப்போவுமே கொடுங்க. உங்களை சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி சுனிலால் மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் பண்ணி உங்களை சர்ப்ரைஸ் பண்ணுறேன். கண்டிப்பாக நான் நீங்கள் எவ்வளோ பெரிய லெவலில் வந்தாலும் கண்டிப்பாக பாலா வந்து கண்டிப்பாக எப்பயுமே உங்களுக்கு துணையாக நிற்கும். ஆரஞ்சு சினிமாவும் உங்களுக்கு தமிழும் ஆரஞ்சு எப்பயுமே கூடயே இருக்கும். ஸோ உங்களுக்கு வாழ்த்து நாங்கள் தெரிவிக்கிறோம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்ண்ணே.